பிரசன்னத்தில் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே. ரெண்டு கையும் சேர்த்து கூப்பி சொல்லுங்க, ரெண்டு கையும் சேர்த்து கூப்பி சொல்லுங்க. ஆண்டவரே, என் புருகம் நீர்தான் ஆண்டவரே. இன்னொரு முறை சேர்ந்து ஓ என் தஞ்சமா நீரே, உங்க பிரசன்னத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில் பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே. கண்கள் கண்டதே. சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஏசையா, எந்தன் ஏசையா, மை பாடுதையா, ஆசையா, இன்னும் ஆசையா, உம்மை பாடுதையா. ஏசையா, எந்தன் ஏசையா, ஆசையா, இன்னும் ஆசையா, உங்க பிரசன்னத்தில் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தில் சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீ தெரிந்தெடுத்தீன். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சொல்லுங்க, சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீ தெரிந்தெடுத்தீர். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் உந்தன் அன்பையே. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் உந்தன் அன்பையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா, எந்தன்
சொல்லுங்க. என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. சொல்லுங்க பார்க்கலாம். உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. சொல்லுங்க. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லை 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 இல்லையே. ஆமென். உங்க நினைவில்லாத வாழ் நாளெல்லாம் அது ஒரு வாழ்நாளே இல்லை ஆண்டவரே, அது ஒரு வாழ்நாளே இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கை அல்ல? எத்தனை பேரால் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? அவர் இல்லாத வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனா உங்களுக்கு அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாயா, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படி சொல்றவங்க நல்லா கை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு இல்லாம என்னால வாழ முடியும்னு சொல்றவங்க கை தட்ட வேண்டாம். நீங்க இயேசு இல்லாம என்னால வாழ முடியாதுயா அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஷம்பரா தாதா கபலா ரபலபா. ஒரு பாட பாட, அவரை துதிக்க துதிக்க, அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும். ஆமென். ஹalleluya ஹalleluya. ரமனதர கபலவசந்தர நிதரகதர பலவசதுரி பியலவரம. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மனிதனுடைய தோள்களில் சாயும் போது தோத்திரம் அநேக நேரங்களில் நமக்கு ஒரு அந்த சாய்தருக்கு தேவையான அந்த அன்பு கிடைக்கிறதில்லை. ஸ்தோத்திரம். அவருடைய தோள்களில் நம்ம சாயும் போது நமக்கு தேவன் அந்த அன்பையும் அந்த ஆறுதலையும் சமாதானத்தை தருகிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. அவன் நல்ல கைதட்டி அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் என்கிற அந்த ஒரு சரணத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மக்கு தோத்திரம் 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 தோத்திரம். ஹalleluya ஹalleluya. இயேசு நல்லவர். தோத்திரம் 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 தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹalleluya. நன்றி அப்பா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. இன்னொரு முறை. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராஃபா எந்த தேவன்,
எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த சொல்லுங்க மகளா, யெகோவா என்னாலும் சுகம் தருபவரே. யெகோவா ஈரே எந்த யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக, அவருடைய மகிமை நம்மை ஆளுகை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கிற வேளையிலே ஸ்தோத்திரம். அருமையான பாக்கியராஜன் அவர்களும் புஷ்பண்டீஜன் முன்னால் வர கேட்டார். பாக்கியராஜன் அவர்கள் ஸ்தோத்திரம் தங்களுடைய வேலையிலிருந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை முன்னிட்டு நாம் அவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென் மக்கள் ஸ்தோத்திரம். அருமையான அண்ணனுக்காக, டீச்சருக்காக ஆமென் மக்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நந்தாய் சபையை விசாரிக்கிறவர்கள், நந்தாய் சபை பிள்ளைகளை விசாரிக்கிறவர்கள், எல்லா காரியத்திலும் உறுதுணையாக இருக்கிறவர்கள், முதன்மையாக இருக்கிற பிள்ளைகள், ஆமென், மூப்பராக இருக்கிறவர்கள், ஆமென், இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிற அன்பு பிள்ளைகள், அவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். பல வருடங்கள் ஆண்டவர் கொடுத்த நல்ல வேலைகளை கர்த்தருக்கு என்று செய்து ஆமென் குடும்பத்தை ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உருவாக்கி அந்த குடும்பத்தில் பிள்ளைகளை ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தி இதுவரைக்கும் தேவனுக்கு உண்மையாக, தேவனுக்கு சாட்சியாக, அவருக்கு மகிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த போதுமானவர். இதுவரை சுகம் கொடுத்த தேவன் இனியும் சுகம் கொடுக்க போதுமானவர். இதுவரை சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார், இனியும் அவர் சமாதானத்தை கொடுக்க போதுமானவர். வயதான நாட்களிலே பல சோதனைகள், பல சமாதான குறைவுகள் வரும் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். அதுல எந்த காரியங்களும் அருமை பிள்ளைகளுக்கு வராதபடி கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து நடத்த போவதற்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ காமாராதானா சந்தராவா, நீ காமாதுராவா, லிபி கோ ராதானா சந்தராவா, நீ பாபா ராதா ராகாதானா சலராராபா ராபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே அருமையாய் வளர்த்திருக்கிறார்கள். ஆமென். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சிறுவர் ஊழியத்தை அற்புதமாய் செய்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அவங்க மர்மகன் இருக்கிறார்கள். பிள்ளைகள் நல்ல ஊழியத்தை சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். எல்லாரும் 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 அவர்களுக்காக ஓ சம்பா ராதா நாமா நஹந்தலராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினால் அருமை அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டீச்சருக்காக ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகள் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். அவங்களுடைய இன்பம், அவருடைய துன்பம் இரண்டையும் இந்த சபைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அநேகர் இன்பத்தை பகிர்ந்து கொள்வார்கள், துன்பத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் துன்பத்தை பகிர்ந்து கொள்வார்கள், இன்பத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஆனால் அவர்களுக்கு இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாமே இந்த சபைதான்.
ஒரு சந்தோஷமான ஒரு உடனே சபையில இந்த காரியத்தை சொல்லி ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு தலைவலி, ஒரு ஃபீவர் வந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த சபை அவர்கள் நம்பி உடனே எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்கிற செய்திகளை எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லி ஜெபித்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் வேலையில இருந்து ஓய்வு பெற்றதை நினைகூர்ந்து ஆமென் இந்த சபை பிள்ளைகளோடு மகிழ்ச்சி அடைய, சந்தோஷம் அடைய ஆண்டவரே நீர் ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறீர். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் சுகத்தையும் இன்னும் பலத்தையும் இன்னும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டிடணும். இந்த நாட்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வேலையில்லாத நாட்களாக இருக்கிறது என்று நினைக்க கூடாது. அதற்கு பதிலாக அதிகமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற காரியம், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற காரியம், சில கிராமங்களை தத்தெடுத்து அங்கே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிற காரியம், தேவனுக்காக ஆமென் திறப்பின் வாசலில் இருக்கிற அந்த காரியங்களை செய்து, ஓ தோத்திரம் கர்த்தர் நல்லவர். ஆமென், தேவனுக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளை உம்முடைய பிள்ளைகள் சிறந்து விளங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளாலும் எல்லா கிருபைகளாலும் கர்த்தர் முடிசூட்டுவீராக. அதுபோல ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அருமை பிரதர் ஜாக்கப் அவர்களுக்காக, உங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர் தபரால் அவர்களுக்காக, அருமையான உங்க கணவர் ஜோசப் அண்ணனுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற அருமையான தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் அருமையான பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய நடுவிலே ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர். புது மாப்பிள்ளை, புது பெண் இங்கே இருக்கிறார்கள். ஆமென். பிரதர் மேசியாதாஸ், சிஸ்டர் மெர்லின் ஸ்தோத்திரம், அவர்களை கைத்தட்டி வரவேற்கலாம். நீங்கள் முன்னால் வந்துருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 2 பிள்ளைகளும் முன்னாலே வர அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னங்க இவ்வளோதான் கை தட்டா? உங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருந்த மாதிரி இருக்கு. நல்லா தான் உங்கள் கையை தட்டுங்களேன். ஸ்தோத்திரம். நல்லா ஊக்கமாக தட்டுங்க. தம்பி மாறலாம் நல்லா கை தட்டி ஆமென் அவர்களை வரவேற்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்களுடைய சபையை நேசித்து வந்ததற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி, கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி ஸ்தோத்திரம். உங்களுடைய வலது கரத்தை அவங்களுக்கு நேராக நீட்டி, இந்த பிள்ளைகள் எல்லா நன்மைகளாலும் நிரப்பப்படணும். ஆமென். எல்லா கிருபையும் அவர்களுக்கு பெருகணும். ஆமென். எல்லா செல்வங்களையும் கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர்களை கர்த்தர் நிரப்பும்படியாக எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை அவர்களுக்கு நேராக நீட்டி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தயவுசெய்து கொஞ்சம் முழங்கால் போடலாமா? 2 பேரும் நீங்க 2 பேரும் முழங்கால் போடலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமா வானவனே கோரபாலதரபா சிகமலரதன சந்துரபா நிமனதன சந்தன வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமா ஆனவனே கமலத சந்தனமா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேனிலும் மதுரம் ஆசீர்வாதம். மீண்டும் உங்கள் வலது கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டிக் கொள்வோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தற்செயலாக ஏற்பட்ட செயல் என்று அநேகர் நினைக்கலாம். ஆனால் தற்செயலாக தேவன் இந்த காரியத்தை செய்யவில்லை. ஒரு முன்குறித்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு அருமை பிள்ளைகள் திருமணம் இந்த இடத்தில் நடைபெற கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை அந்த ரூத்துக்கு தற்செயலாக அந்த போவாசனுடைய நிலம் ஆண்டவரே அவள் போகிற இடமாக இருந்தாலும் இந்நாட்கள்ல அவள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா அந்த இடம் அமைந்தது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய திருமணம் தற்செயலாய் எங்களுடைய ஆலயத்தில் நடந்தாலும் இந்த சபையின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கி வர ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கி வர ஜெபிக்கிறேன்.
வேதம் சொல்கிறது, என் ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லி, இந்த ஆலயத்தின் சம்பூரணம் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. மனதார இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். 2 பேருடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், கூட பிறந்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு குறையில்லாமல் நடத்தணும். வேலை காரியங்களை ஆசீர்வதிக்கணும். ஏற்ற நேரத்தில் வேலைகளுக்கு கடந்து சென்று தோத்திரம் சமாதானமான ஒரு வாழ்வை வாழ்ந்து ஆண்டவரே எல்லா செல்வங்களையும் பெற்றெடுத்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. ஆமென், ஆமென். ஒரு சாட்சியை நாம் கேட்க போகிறோம். வாங்க முன்னால. அவங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க தம்பி. உங்களுக்கு ஒரு சர்மகணியக்காவுக்கு ஒரு மைக் கொடுங்க. நல்லவர் ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வீட்டை நம்முடைய சபைக்கு பின்பக்கத்திலே அவர்கள் வீடு கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அஸ்திபாரம் போட்ட முதல் சில முறை அங்கே போய் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். தோத்திரம். அவர்களும் நல்ல பிரயாசப்பட்டு அந்த வீட்டை கணவனும் மனைவியுமாக ராத்திரி பகலா ஸ்தோத்திரம் தண்ணீர் எடுப்பாங்க, மணல் அரிப்பாங்க. அப்படி பிரயாசப்பட்டு, வெகு பிரயாசப்பட்டு அந்த வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவர் ஒரு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் போனோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், கொரோனாலாம் முடிஞ்சிட்டு சொல்லுங்க, வெளியே போங்க, ரெடியாக நிற்பாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் வந்து அந்த ஸ்தோத்திரம் சரியாக நீங்கள் 10 மணிக்கு வந்துவிட நான் உங்கள் அன்போடு கேட்கிறேன். இருந்தாலும் சொல்லாத அறிவிப்பு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த வாரம் நமக்கு வெள்ளிக்கிழமை என்ன இருக்கிறது? சேசித்த உபவாச கூடுகை இருக்கிறது. நேரலையில் ஒருவேளை வரலாம். ஆனால் நேரலையில் வர்றதை விட நேரில் வரணும். எல்லாரும் சும்மா தானே இருக்கீங்க, எல்லாரும் இதே மாதிரி வந்துடணும். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரியாக 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு முடிப்போம். 4 மணி நேரம் வழக்கமாக இருக்கிறது போல் நல்ல ஜபங்கள் எல்லாம் செய்வோம். தோத்திரம். விசேஷித்த உபவாச கூடுகை நீங்கள் கலந்து கொடு. ஒருவேளை நான் கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஸ்டர், தாராளமாக வரலாம். நான் மற்ற பாஸ்டர்ஸில் மாதிரிலாம் கிடையாது. ஒருத்தன் கடைசியில் வந்துட்டு நீ அப்படி போயிருவ இப்படி நல்லா இருப்பேன். கடைசி 1 மணி நேரம் வந்தவங்களும் கர்த்தர் கூலி கொடுத்தார். அல்லேலூயா. 1 மணிக்கு வரேன், சந்தோஷமாக வாங்க. அல்லேலூயா. 10 மணிக்கு வந்தாலும் சந்தோஷம்தான், 1 மணிக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனால் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம். வீடு பிரதிஷ்டை சொல்லிட்டாங்க. பாக்கியராஜனே காரியங்கள் முடிந்தது. தம்பி மேசியாதாஸ் உங்கள் காரியம் முடிந்தது. ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. சிஸ்டர் கவிதா, சிஸ்டர் கவிதா ஆபிரகாம் தோத்திரம், பிரதர் குணசேகரனுடைய மகள் தோத்திரம், ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆமாம். தோத்திரம். குழந்தை மாத்திரம் கொஞ்சம் வெயிட் என்னது கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. தோத்திரம். அதாவது குறிப்பிட்ட நாளுக்கு முன்னால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை. இல்லைனா தாய் பிள்ளை 2க்கு ஏதாவது ஒன்றுக்கு சங்கடப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாலே ரெடி பண்ணியிருக்காங்க. அது இந்த கோழியெல்லாம் வைப்பாங்களா அந்த மாதிரி. இந்த என்னது, ஆமாம், இங்கு பெற்று அந்த பெற்றுக்குள்ளே வச்சு எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வராங்க. நீங்கள்லாம் ஜோம் பண்ணுறீங்களா? தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல நம்ம பிள்ளைகள் உண்மையாகவே நல்ல ஜோம் பண்ணுறாங்க. அநேக இடங்களில் ஜோம் பண்ணுறது நானும் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமாம். ஸ்தோத்திரம். அது தாய் இல்லாத பிள்ளை, நம்ம தான் பிரசவம் பார்த்துருக்கணும். நம்ம சூழ்நிலை சரியில்லாமல் தோத்திரம் தூத்துக்குடியில் கொண்டு விட்டு பிரசவம்லாம் பார்த்துருக்குது. தோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய அம்மா கேட்டாங்க, யார் பிரசவம் பார்ப்பா? இன்னும் அந்த அம்மா தான் பிரசவம் பார்ப்போன்னு ஒப்புக்கிட்டாங்க. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இடையில ஒரு முறை வந்து கேட்டார்கள் அவங்க ஆபிரகாமுடைய அம்மா, ஐயா இப்படி கவலைப்படாதீங்க. ஆமென். தோத்திரம். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட மேலானதை செய்வார். ஆமென். ஏன் அப்படின்னா அவள் ஒரு தியாகம் செய்தாள். அவள் ஒரு அப்படி போட்டு அப்படி பயங்கரம் பண்ணுவா. ஏதோ ஒரு உள்ளுணர்வு, ஒரு தூண்டுதல்ல எல்லாத்தையும் கலத்துனா. பைபிள் காலேஜ் போகிறான்னு அப்படி நினைச்சிட்டான். நினைட்டான். வேதாம கல்லூரிக்கு போனான். வேதாம கல்லூரியில் போய் 2 வருஷம் படித்தா. தோத்திரம். பரவாயில்ல, எப்படியோ திக்கு முக்கி படித்து எடுத்து முடித்து பட்டத்தை வாங்கிட்டான். தோத்திரம். நம்மளும் அந்த பட்டம் வாங்குறதுக்கெல்லாம் என்ன செய்தோம்? போன நல்லா கறியும் சோறும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு கெதியாக வந்து சேர்ந்தோம். ஆமாம். வண்டியெலாம் பஞ்சராச்சு இது மறுபடியும் ஒட்டி எடுத்து எப்படியோ போய் நமக்கு இந்த வேதாம கல்லூரி போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று என்ன செய்யும்?
ஆமாம், சரியான நேரத்துக்கு போடாமல் நம்மளை என்ன செய்யும். பாஸ்டர் சுனில் பீகாரில் மிஷினரி ஒழித்து செய்கிற அன்பு சகோதரருக்கு நம்ம போகும்போது டயர்லாம் நினைஞ்சிருச்சு. அடிச்சுட்டு போ, பஞ்சரானதான் நீ மெதுவாக வேகமாக போயிருவியே, இந்தாப்பா வெடிச்சிருவான்னு வெடிச்சிருச்சு. ஆனாலும் போய் சேர்ந்து தோத்திர கர்த்தர் நல்லவர். ஆமாம், கைவர்த்து ஆண்டவர் வரையில சொல்லுவா. ஆமாம், தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். தோத்திரம். இங்கே வள்ளியூருக்கு வந்த பிறகு போய் எல்லாரும் சேர்ந்து நம்ம போய் பார்க்கலாம்னு நினைத்திருக்கிறோம். அதற்கு இடையில் ரொம்ப ஆவல் ஆசை வாஞ்சை இருக்கிறவங்கெல்லாம் இப்போ போயிடாதீங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டுட்டு போங்க. சரியா? தோத்திரம். தனிப்பட்ட விதங்களில் போக முடியும்னா நீங்கள் போய் பார்க்கலாம், யாருக்கும் தடை கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து போகிறது தூத்துக்குடி போக முடியாது. போனோம்னா நம்மளை தூக்கி 15 நாள் வச்சுருவான். அதனால் நீங்கள் தனிப்பட்ட விதங்களில் என்ன செய்யுங்க, போய் பார்க்க முடிந்தால் தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து பார்க்க போகிறது வள்ளியூருக்கு வந்த உடனே நம்ம எல்லாம் வேனில் ட்ரக்கரில் மொத்தமாக போய் பார்த்து பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரமுயர்த்தி ஆண்டவர் வரையில சொல்லுவோம். எனவே வர்ற வெள்ளிக்கிழமை நமக்கு விசேஷித்த உபவாச கூடுகை, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பல நாட்களுக்கு பிறகு பல பிள்ளைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிதாக அநேக பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னுடைய குடும்பத்திலிருந்தும் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் நன்மையால் நிரப்பும்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஆண்டோடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அருமையான பிரதர் ராபின் அவர்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ண கேட்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த தேவன், நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறீரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ படைக்கப்பட்ட காணிக்கைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் கர்த்தராகிய தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தரின் கரம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தோடும் இருப்பதாக. தேவனே, அவருடைய தேவைகளை நீ சந்திப்பீராக. கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியே தேவனாகிய கர்த்தரை இந்த நாளில் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் தங்களுடைய காணிக்கைகளை படைத்த ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் கடந்து வருவதாக. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. தேவனாகிய கர்த்தரே, இப்பொழுது நாங்கள் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும். ஆவியானவர் எங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கற்றுக் கொடுப்பீராக. தேவனே, பேசுவது நாங்கள் அல்ல, பேசுவது பாஸ்டர் ஐயா அவர்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு பேசுகிறீர். தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு விளக்கங்களை கொடுக்கிறீர். பரிசுத்தரே, நீர் அப்படியாய் ஐயா அருமையான ஐயாவை எடுத்து நீர் பயன்படுத்தும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இதோ வார்த்தைகள் வெளியே வரும் பொழுது அது ஒவ்வொரு இருதயங்களிலும் உருவ குத்துகிறதாயும் கர்த்தருடைய வேதத்திற்கு நேராய் அது திருப்புவதாயும் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள கரம், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் நீர் நிரப்புவீராக. உடைய வார்த்தைகளினால் ஒவ்வொரு இருதயங்களும் அது தொடப்படுவதாக. கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படட்டும். கர்த்தர் அவ்விதமாய் நீர் அருமையான ஐயாவை எடுத்து பயன்படுத்துங்க. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற சகல கிரியைகளையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே நான் இப்பொழுது முறியடிக்கிறேன். பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அது சுட்டெரிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கட்டும். ஆவியானவர் பலமாய் இறங்குங்க. வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களோடும் பேசுவதாக. கர்த்தர் அப்படியா எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உட்காரலாம். தோத்திரம். சிஸ்டர் சலோமி அவங்களுடைய தம்பி அப்படிதானக்கா? ஆமாம், தம்பி. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ, அவருக்கு நன்றி. தோத்திரம். சென்னையில் வேலை செய்கிற அன்பு சகோதரர். விசேஷமாக அவங்க தம்பின்னு சொல்கிறத விட பாஸ்டர்மாட்ட படித்த தம்பி. அவங்க பாஸ்டர்மா வந்து அங்கே நவலடியில் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட படித்த சகோதரர். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வேகமாக கடந்து சொல்லுவோம். நமக்கு தோத்திரம் நேரமாகி கொண்டிருக்கிறதுனால அடுத்த திருவிருந்து ஆராதனையும் இருக்கிறது. மறக்காமல் நீங்கள் திருவிருந்து, அதுவும் இல்லை 5 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவோம். கவலைப்படாங்க. நான் எப்படியும் உங்களை 12 மணிக்கு வெளியே என்ன செஞ்சிருவேன், அனுப்பிடுவேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கூட அனுப்பலாம். ஏன்னா சோத்திரம் ஸ்பெஷல் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தம் வரல சொல்லுங்க. சரி, கையை பிடிச்சி அப்படி குலுக்காமல் பக்கத்தில் இருக்கவங்கள திரும்பி பார்த்து எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி கேளுங்க. வில்சன் பக்கத்தில் சரி சரி சரி. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, விசாரிச்சிட்டிங்களா?
ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ரைட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வெட்கப்படுத்தாத தேவன். என்ன தேவன் சொல்லுங்க? ரோமர் நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 11வது வசனம் இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான நம்பிக்கையின் வார்த்தை. ஆமென். ஒரு விசேஷித்த ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்ல சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திரம். தம்பி சுப்லோன் அந்த பார்சல் எல்லாம் இங்கே கொண்டு வரும்போது அந்த பழமும் ஒரு இதில் இருந்தது, அண்ணன் வாங்கி கொடுத்தது. மறக்காமல் எடுத்து வந்துருங்க. ஒரு ஆட்கள் பண்ண. ரைட். ஓகே ஓகே சரி. கர்த்தர் நல்லவர். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வசனத்தை ஒருமுறை கூட நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் நிருபத்திலே 10வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிங்கள். வேதம் அப்படி சொல்லி இருக்கிறது என்றால், இதற்கு முன்பு நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை ஒருமுறை கூட ஞாபகப்படுத்தி இந்த இடத்துல பவுல் அந்த ரோமருக்கு எழுதும்போது அவர் ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஆமென். வரவே இல்லை. ரொம்ப பிஸியா திறந்து எடுக்கிறதுல இருந்துட்டீங்களோ? சரி, பரவாயில்ல. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்கிறதில்லை? வெட்கப்படேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, 23வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். சத்தமா வாசிங்க. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறதில்லை? வெட்கப்படுவதில்லை. நான் கர்த்தர். ஆமென். நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் சொல்ற இந்த வார்த்தை சொல்ற நான் மனுஷன் அல்ல. இந்த வார்த்தை சொல்ற நான் ஒன்றுக்கும் உதவாதவர் அல்ல. இந்த வார்த்தை சொல்லுகிற நான் உங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நான் கர்த்தர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்கிறதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கை உயர்த்தி ஆண்டவர் வரல சொல்லுவோம். ஆமென். வெட்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது வரும்? நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு வெட்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது வரும்? வெட்கப்படுத்தாத தேவன் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில வெட்கம் என்ன செய்து விடுகிறது? வந்து விடுகிறது. சில நேரங்களில் வெட்கப்பட வேண்டிய நிலைமை வந்து விடுகிறது. ஏன் ஒரு நபருடைய வாழ்க்கையில வெட்கம் வருகிறது? வெட்கம் வராததற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். கை உயர்த்தி ஆண்டவர் வரல சொல்லுவோமா? தானியேல் சொல்லுகிறார் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே, தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தானியேல் புஸ்தகத்தை வாசியுங்கள். 9, 8 வாசிக்கலாம், பார்க்கலாம் வேகமா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு விரோதமான பாவத்தை செய்தபடியினால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்கள் ஆனோம். ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிக்க வேண்டும். உமக்கு விரோதமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்பொழுது அங்கே எது வந்து சேரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் முந்தின வசனம், அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 9:7. ஆண்டவரே, ஆண்டவருக்கு எது உரியது? வெட்கம் ஆண்டவருக்கு உரியது கிடையாது. ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. ஆமென். வெட்கப்படுத்தாத தேவன். ஆமென். God is not shamed. ஆமென். அவர் வெட்கப்படுத்தாத தேவன். அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவர் வரல சொல்லுவோம். அல்லேலூயா.
அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் சமீபமும் தூரமான எல்லா தேசங்களும் துரத்தப்பட்டிருக்கிற சகல இஸ்ரவேலும் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கு உரியது. யார் விரோதமாக மாறுகிறார்களோ, யார் விரோதமான பாவத்தை செய்கிறார்களோ, யார் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்குரியதுதான் எது? வெட்கம். கைவேர்த்தி ஆண்டவர் வரல சொல்லுவோம். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி இன்னும் கொஞ்சம் தெளிவாய் சொல்லுகிறார். 17வது அதிகாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசி இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கமா சொல்றார் பாருங்க. 17வது அதிகாரம் 13வது வசனம். வேத புஸ்தகம் இருக்கிற அத்தனை பேரும் எடுத்து திருப்பி எடுத்து வாசிங்க. வேத புஸ்தகம் இல்லைன்னா நீங்க மேலே பார்க்கலாம். வேத புஸ்தகம் இருக்கிறவங்க கண்டிப்பா உங்க கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை திருப்பி பார்க்க உங்க அன்போடு கேட்கிறேன். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர். ஆமா, அப்ப யார் வெட்கப்படுவார்கள்? வெட்கம் யாருக்குரியது? யாருடைய வாழ்க்கையில வெட்கம் வரும் அப்படி என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவரை விட்டு விலகுகிற யாவரும் என்ன செய்வார்கள்? வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி கை உயர்த்தி ஆண்டவர்கள் எல்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு தேவன் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு அநேக உலக காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்து வெட்கப்பட்டு போகிறவர்கள் ஏராளம். அன்றைய தினம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை எதுவாக மாறி போனது பாருங்கள். இஸ்ரவேலுடைய நம்பிக்கை எதுவாக இருக்க வேண்டும்? கர்த்தராக இருக்க வேண்டும். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் எகிப்தை விட்டு வெளியேற பண்ணினார். அவர்தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவர்தான் அந்த ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார். அவர்தான் அவர்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்க பண்ணினார். அவர்களுடைய நம்பிக்கை அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து இருந்திருக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் வேற எதையும் நம்பி இருக்க கூடாது. ஆனால் அவர்கள் எதை நம்பினார்கள்? ஏசாயா 30வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுங்க, வாசியுங்கள். பார்வோனுடைய பலத்துக்கும் பார்வோனுடைய பலம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெட்கமாக இருக்கும். எகிப்தியனுடைய நிழல் உங்களுக்கு லட்சையாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு அநேகர் பார்வோனுடைய பலனை நம்புகிறார்கள். இந்த உலகத்தின் அதிபதியினுடைய பலத்தை நம்பி வாழ்கிறார்கள். அந்த பார்வோனுடைய அந்த எகிப்தினுடைய நிழலிலே ஒதுங்குவதற்கு ஆர்வமாக, ஒதுங்குவதற்கு வாஞ்சையாக இருக்கிறார்கள். வேதம் தெளிவாக இன்னும் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 2வது வசனம், முந்தின வசனத்தை நீங்கள் வாசிங்க. என் வார்த்தையை கேளாமல் பார்வோனுடைய பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவருமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. எரேமியா 2வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, நீ எகிப்தினாலே வெட்கப்படுவாய். 37வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் 37 வாசியுங்கள். எரேமியா 2:37. நீ உன் கைகளை உன் தலையின் மீது வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். அவைகளால் உனக்கு காரியம் என்ன செய்யாது? வாய்க்கும். ஏன்னா உன் நம்பிக்கை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். உன் நம்பிக்கை எங்க இருக்கிறது? எகிப்தின் மீது இருக்கிறது. உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? பார்வோன் மீது இருக்கிறது. உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? இந்த உலகத்தின் மீது இருக்கிறது. உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருந்த அந்த நன்மைகளை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறது. எனவே உன் காரியங்கள் வாய்க்காது என்று எரேமியா தீர்க்கதரிசி இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் கவனித்தால் வாசியுங்கள். சகாயம் அடையும்படி வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் ஏசாயா 31:1 குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. வேதம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். கரமுயர்த்தி ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோம்.
சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை என்ன செய்யணும்? ஆமென். கைவேத்த ஆண்டவர்கள் சொல்லுவான். நமக்கு சகாயம் எங்க இருந்து கிடைக்கும் சொல்லுங்க? உங்களுக்கு ஒத்தாசை எங்க இருந்து கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, கைத்தட்டி பாடுவோம். படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என்ன கடங்கா நன்மைகள் வருமே, கண்கள் ஏறடுப்பேர் எனக்கு ஒத்தாசை. தம்பி மாதிரிலாம் கை தட்டவே இல்லை போல, நல்லா கை தட்டி. கண்களை ஏறடுப்பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோதரம். நமக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரணும்? ஆமா, ஹல்லேலூயா. நமக்கு சகாயம் எங்க இருந்து கிடைக்கணும்? ஆமா, எகிப்துல இருந்து சகாயம் என்ன செய்யாது, வராது. சோதரம். இந்த எகிப்தின் மேல் இவர்கள் நம்பிக்கை வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார்கள். ஸ்தோத்திரம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்கிறது. வாசியுங்கள், 7 வாசியுங்கள். 30:7. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம் ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். அதற்காக நீ எகிப்தை நம்பிராத, எகிப்தை நம்பி பின்னால போயிடாத. ஸ்தோத்திரம். எகிப்தினுடைய சகாயம் உனக்கு வீணாத்தான் இருக்குமே தவிர அது உனக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த எகிப்து என்பது என்ன பாயிண்ட் எழுதிங்க. எகிப்து என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒன்று ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உள்ள வாழ்க்கைக்கு அடையாளம். எகிப்து என்பது எதற்கு அடையாளம்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உள்ள வாழ்க்கைக்கு அடையாளம். இரண்டாவதாக பின்மாற்றத்திற்கு அடையாளம், பின்மாற்றத்திற்கு அடையாளம். மூன்றாவதாக இந்த உலகத்துக்கு அடையாளம். வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகள் மீதும் என்ன செய்யாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். ஆமென். உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகள் மீது என்ன செய்யாதிருங்கள். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? இப்படி வீட்லையும் அமைதியாக இருந்தாலும் நல்லா இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அப்படின்னா என்ன? அப்போ உலகத்தில் இருக்கிற யாருமே அன்பு கூறும், இந்த மக்கள் மீது அன்பு கூறக்கூடாதா? அதுக்கு தானே ஆண்டவர் அன்பு கூற சொல்லியிருக்கிறார். அந்த அந்த இடத்துல உள்ளதை சொல்கிறேன். உலகத்தின் மீதும் உலகத்தின் காரியங்கள் மீதும் அன்பு கூறாதீர்கள். எங்கே சொல்லியிருக்கு? 1 யோவான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? திருப்புங்க பார்க்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரத்தில். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்படி அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை. அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எதன் மீது உங்கள் அன்பு வைக்க கூடாது? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. நீங்க ரொம்ப திணறதை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, பயமாவும் இருக்கு. சோத்திர கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அந்த உலகம் என்பது அங்கே எதை குறிக்கிறது என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிற பாருங்கள். ஏனெனில் இந்த மாம்சத்துல ஒரு இச்சை இருக்கு பாருங்க. இதான் என்னது? உலகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மாம்சத்துல ஒரு இச்சை இருக்கு பாருங்க, அதுதான் உலகம். அடுத்து கண்களின் இச்சை, கண்ணில் இருந்து ஒரு இச்சை புறப்படும், அந்த இச்சை தான் என்னது? உலகம். அடுத்து ஜீவனத்தின் பெருமை. என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு காலரை தூக்கி விடுறோம் பாருங்க, அந்த ஜீவனத்தின் பெருமை தான் என்னது? உலகம். இதன் மீது அன்பை என்ன செய்யாத, வைக்காத. தோத்திர கை உயர்த்தி ஆண்டவர் வரல சொல்லுவோம். அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின் செய்கிறவனோ என்னைக்கும் நிலைத்திருப்பான். கை உயர்த்தி ஆண்டவர்கள் எல்லாம் சொல்லுங்க. அப்ப நீங்க உலகம்னா வேற எதையும் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. தோத்திரம். ஏத்த வீட்டுக்காரங்க தான் உலகம், பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குனது?
இங்க ஒரு கையும் தூக்குற மாதிரி தெரியலையே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கலை. பிரசங்கத்தை மருந்து பண்ணிடுமா? தோத்திரம். நமக்கு சமயம் போதாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரமையர்த்தி ஆண்டவர் எல்லாம் சொல்லுவாங்க. உலகம்னா நம்ம பார்க்கிற பொருளோ மனிதனோ அதை குறிக்கவில்லை. வேதத்தில் எதை குறிக்கிறது அப்படின்னா, மாம்சத்திலே இருக்கிற இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தில் இருக்கிற பெருமை. எனக்கு அவ்வளோ படிப்பு இருக்கு, எனக்கு அவ்வளோ பணம் இருக்கு, எங்கள் பேக்ரவுண்டு தெரியுமா, எங்கள் வீட்டில் இத்தனை பிள்ளைகள், ஸ்தோத்திரம், எனக்கு அப்பா அப்படி இருக்காரு, எனக்கு மாமா எம்எல்ஏ எம்பியா இருக்காரு, எங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா, அப்படியே போய் அந்த ஆள் ஒரு ரவுண்ட் அடித்து கடைசியில் ஒரு 15வது சொந்தக்காரனில் ஒரு எம்பி இருப்பான், ஸ்தோத்திரம், அவனையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்படியெல்லாம் அந்த இது என்னது, ஜீவனத்தின் பெருமை. தோத்திரம். இப்படி சொல்றது தான் பெருமை நினைக்காங்க. சிலால் பாருங்க, நீச்சல்ல என்னால என்ன மாதிரி நீச்சல் அடிக்க யாரும் இந்த உலகத்துல கிடையாது. என்ன மாதிரி கார் ஓட்ட யாருக்கும் தெரியாது. என்ன மாதிரி இப்படி நிறைய மாதிரியே சொல்றாங்க பாருங்க. தோத்திரம். கர்த்தர் நல்ல. என்ன மாதிரி சோறு பங்க யாருக்கும் தெரியாது. அப்படி ஒருத்தரும் சொல்ல முடியல. யாராவது அப்படி சொல்றீங்களா? என்ன மாதிரி கூட்டு வைக்க முடியாது பாஸ்டர், நீங்க என்ன மாதிரி குழம்பு வைக்க முடியாது அப்படி சொல்றீங்களா? சோறு பங்கதே நிறைய பேருக்கு தெரியாது. தோத்திரம். செத்தா. தோத்திரம். நிறைய பேர் சோறு பங்கே தெரியாது. என்ன மாதிரி நிறைய விஷயத்துல சொல்லுதல்ல. சோறு கறி பொங்குறது, குழம்பு கூட்டுகிறது தவிர சொல்ல முடியுமா? அவங்க சிரிச்சிட்டாங்க. நான் அவங்கள தான் சொல்ல முடியும், நான் வேற யாரையும் சொல்ல முடியாது. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமாம். ஜோசப் பண்ண நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணும் பாருங்க. ஐயோ தோத்திரம். இனிமே நாங்கள் என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, தோத்திரம், கணவன் இல்லாமல் இருக்கும் போது என்ன செய்யணும், மனைவி கிட்ட போய் குடும்பமாக போய் உட்காந்து கேட்கணும். கணவர் அப்படின்னா நம்ம கணவரை பற்றி என்ன செஞ்சிருவாங்க, கிளீனாக சொல்லிடுவாங்க. அடுத்து இந்த மனைவிமார் இல்லாத நேரத்தில் கணவன்மார்கிட்ட போய் என்ன செய்யணும், பேசணும். அப்போ தான் பாருங்க, அங்கே உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆழத்தில் தங்கி இருக்கிறதெல்லாம் என்ன செய்யுது. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கையொருத்த ஆண்டவர் எல்லாம் சொல்லுவான். ஆமென். அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, நல்லா தான் சொன்னாங்க, பயப்படாதீங்க. என்னத்தை சொல்லி தொலைச்சாரோ தெரியல அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். யாக்கோபு நிருபத்தில் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த உலக சிநேகம், அன்பு எல்லாம் ஒண்ணுதான். தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அன்பு என்பது எதை குறிக்கிறேன்னா, நான் 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். இதுல உங்க அன்பை என்ன செய்யக்கூடாது, செலுத்திடக்கூடாது. உங்க அன்பை எதுல செலுத்திடக்கூடாது, இந்த இச்சையான காரியங்களை என்ன செய்யக்கூடாது, செலுத்திவிட கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த எகிப்து என்பது எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்ன எத்தனை அடையாளம் சொல்லியிருக்கேன்? 3. தோத்திரம். 4வதாக பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எகிப்து என்பது விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. விக்கிரக ஆராதனை, நான் சிலையெல்லாம் ஒன்று வச்சு அணங்களே பாஸ்டர் நல்லா தானே இருக்கேன், நீ சிலையெல்லாம் அங்கெல்லாம் போக வேண்டாம். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கீழ்ப்படியாமல் இருந்தாலே அது என்னதான், விக்கிரகம் தான். நீ கீழ்ப்படியல, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிய. நிறைய பேர் பாருங்க, ஆண்டோடைய ஆலோசனை பய அப்படின்னு போயிருவாங்க. தோத்திரம். ஆண்டோடைய ஆலோசனைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, கீழ்ப்படியல. ஆண்டோடைய ஆலோசனை எப்படி கிடைக்கும்? ஆண்டோடைய ஆலோசனை ஒருத்தருக்கு எப்படி கிடைக்கும்? பிரசங்கத்தில் வரும், பிடிச்சுக்கிடணும். தோத்திரம். அல்லேலூயா. தனியாக உட்கார வச்சு உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், பாஸ்டருக்கு தான் நம்மளை பற்றி எல்லாம் தெரியுமே என்ன அப்படி நினைப்பீங்க. அதனால இப்படி சொல்கிறாங்க. நான் அப்படியே சொன்னாலும் உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்க முடியும். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்களே, என்னது, வரப்பு உயர உயர நீர் உயர நெல் உயரம், நெல் உயர. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. நான் அந்த அங்கே ஒருத்தர் சொல்கிறார், சொல்லுங்கய்யா. வரப்பு உயரம், வரப்பு உயர நீர் உயராதோ? ஓ சரி சரி, ரைட்டு. அப்புறம் நெல் உயர, குடி உயரும், குடி உயர கோன் உயரும். கோன்னா யாரு? அரசன். தோத்திரம். அல்லேலூயா. இந்த மாதிரி நீங்க உயர உயர நாங்களும் என்ன செய்வோம், நீங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க உயரணுமா தாரணுமா? சிலருக்கு நமக்கு ஒரு கணு போனாலும் அவருக்கு 2 கணு போகணும்னு சொன்ன மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்ப நீங்க உயர உயர நான் என்ன செய்வேன், உயர்ந்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. நீ அப்படி மாத்தி கீத்தி என்ன நீ வச்சாலும் நான் நின்றுட மாட்டேன்.
தோத்திரம். அதை அப்படியே வச்சிரு. சில நேரங்களில் வருவேன் போவேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதையெல்லாம் தம்பி பார்த்துக்கிடுவார். தோத்திரம். அல்லேலூயா. கைவர் ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் தான் நம்ம முன்னால் இது இருக்குங்கிற உணர்வு இருக்குது. அதுக்கு ஒரு இதெல்லாம் உணர்வில் தேவ பிரச்சனை தான் நினைச்சுது நமக்கு ஞாபகத்தில் வருது, அப்புறம் மறந்து போயிடுது. சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணுறேன் என்னடே. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். கைவர் ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், எகிப்தை அடிக்கடி நினைத்தார்கள், பின்மாற்றத்தின் வாழ்க்கையை நினைத்தார்கள். வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 39வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை முந்தின வாழ்க்கையின் மீது இருக்கிறதா, அல்லது இனிமேல் எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த காரியத்தின் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கிறதா? வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 39வது வசனம். தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. என்ன கவனிக்கல நீங்க? நிறைய பேர் நான் சொல்ற உங்களுக்கு விவரம் புரியுதா? தோத்திரம். கிறிஸ்துக்களாக வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பண்ணாச்சு, அல்லேலூயா போட்டாச்சு, நல்ல ஆராதனையும் பண்ணியாச்சு. ஆனா உடல் எங்க இருக்கு? கானான் போகிற வழியில இருக்கு. இருதயம் எங்க இருக்கு? எகிப்துக்கு போகிற வழியில இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. தம்பி ஐவன் வாப்பா, அபிஷேகம் வாப்பா. அபிஷேகம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன் நான். தோத்திரம். அதனால இன்னைக்கு அவனை விடக்கூடாது. சீக்கிரம் ஃபாஸ்டா பறந்து வந்திருக்காண்டாமா. தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோத்திரம் உடல் எங்க இருக்கு? கானானுக்கு போகிற வழியில். ஆமா, இது வந்து கானான் போகிற வழி. நீ நின்னுக்கா. தோத்திரம். இங்க மர திரும்பி நின்று, நீ இங்க மர திரும்பி பா அடே. இது என்னது? எகிப்துக்கு. இது ஆமா. உடல் எங்க இருக்கு? உடல் எங்க இருக்கு? உள்ளம் எங்க இருக்கு? ஐயோ, எப்போது எகிப்து போலாம். நிறைய பேருக்கு உடல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கானானுக்கு போனோம், கானானுக்கு போனோம்னு சொல்லிக்கிட்டு உடல் இங்க இருக்கு. ஆனா உள்ளமெல்லாம் எங்க இருக்கு? எகிப்து. ஐயோ எகிப்து. இப்படிதான் பாருங்க. வாச பாத்தீங்கன்னா, அவர்களுடைய இருதயமோ எகிப்துக்கு திரும்பி போனது. அல்லேலூயா. ஆமென். அவன் மோசே மலைக்கு மேல போய் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் போட்டு எடுத்து அப்படியே உச்சாமாண்டோட முகத்தை தரிசித்து அப்படியே பிரகாசமான முகத்தோடு இறங்கி வரணும்ட்டு கையில கற்பலைகளை வாங்கி ரெடி ஆயத்தம் வர்றதுக்குள்ள இங்க கீழே இருக்க அத்தனை பேர் அவ வர்றதுக்கு தாமதம் ஆயிடும். கொஞ்ச நேரம் தாமதமான என்னையா தப்பா? கொஞ்ச நேரம் தாமதம். வேற ஆளை உண்டாக்கு, வேற தெய்வத்தை செய் உண்டாக்கு. எங்களுக்கு முன் செல்கிற வேறு தெய்வங்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யார் கேட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். கானானுக்கும் போனோம், எகிப்திலிருந்து வெளியேயும் வந்துடப்படாது. தோத்திரம். திரும்பப்படாது. ஆமா, திரும்பின பிறகு நீ இப்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். தோத்திரம். கானானுக்கு போகிற வழியிலிருந்து எங்க போயிடாத? ஆமா, எகிப்துக்கு போயிடாத. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் சொன்ன உடனே நீங்க போயிடலாம், அது வரைக்கும் இருக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய உடல் கானானுக்கு நேராய் போகிறது, அவருடைய இருதயம் எங்க போகிறது? எகிப்துக்கு நேராய் போகிறது. வாசிங்க பார்க்கலாம். 17வது அதிகாரம் யாத்ராகமம் 17வது அதிகாரம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 16:3. ஏன் நான் இறைச்சி பாத்திரத்தை அப்படியே பக்கத்துல வச்சு அப்பத்தை போட்டு நல்லா சாப்பிட்டு இருந்தேனே. எங்க? எகிப்துல. இப்ப படுவாவி எங்க கூட்டம் தான்? கானான் கூட்டம் தானே. உடல் எங்க இருக்கு? கானான்ல இருக்கு. தோத்திரம். பரலோகத்து பொண்ணு ஆள் உடல்லாம் எங்க இருக்கு? உடல்லாம் சபையில இருக்கு. இருதயம் எங்க இருக்கு? இருதயம் சரியான இடத்துல இருக்காமா? ஐயா, இருதயம் சரியான இடத்துல இருக்கா? தோத்திரம். ஆமா. கைவர்த்த ஆண்டவர் எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்க இருந்துகிட்டு சொல்றான். என்ன சொல்றான்? நான் அந்த அண்டா பக்கத்தில் உட்காந்துருந்தேன். இந்த சட்டியெல்லாம் பக்கத்தில் வச்சு பாத்திரத்தோடு உட்காந்து என் பாத்திரத்தோடு உட்காந்து ஏத்துல சாப்பிட்டு இருந்தானா. பாடாத பாடுபட்டு வைக்கோல் கிடைக்காம சோத்திரம். அப்படித்தானே சிஸ்டர்? பெருமூச்சு விட்டு அழுதானா. சோத்திரம். எவ்வளோ நாள் அழுதுருக்கான். ஆனால் அவன் அங்கே போய் நின்றுட்டு என்ன சொல்கிறான்? சிலர் பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு தோத்திரம் கணவன் வீட்டில் போய் வந்து எங்கள் அப்பா வீட்டில் நான் எப்படி இருந்தேன். அங்கே நீ இருந்த லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? உங்கள் வீட்டில் இருந்த லட்சணம் எங்களுக்கு தெரியாது? நல்லா இருந்தீங்களா? நல்லா 5-6 நல்லா இருந்திய. நிறைய பேர் இதே சொல்லிட்டு இருக்காது. முன்னால் உள்ளதே என்ன செய்யறது? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்ன அழகா சாப்பிட்டேன், ரட்சிக்கப்பட்ட சரியான சாப்பாடு கூட. புத்தி சரியில்லை. தோத்திரம். ஒழுங்கா உடல் எங்க இருக்கு? உடல் பரலோகத்துக்கு போற வழியில இருக்கு. இருதயமும் பரலோகத்துக்கு போகணும்ல. இருதயம் எங்க போகுது?
அப்ப எப்படி உனக்கு எகிப்தும் கிடைக்காது, கடைசியில ரெண்டும் கிடைக்காது. போ, வனாந்திரம் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வனாந்திரம். இவங்க அத்தனை பேரும் வனாந்திரத்தில் செய்தார்கள், போய் சேர்ந்தார்கள். தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க, 17:3. 17:3 வாசிங்க. 17 யாத்திராவும் 17:3. வேகமா. தண்ணீர் தாக வந்து விட்டது, அவர்கள் அங்கே முறுமுறுத்தார்கள். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுமாடுகளையும் தண்ணீர் தாகத்தினால் கொண்டு போடுறதுக்கா? எகிப்துல இருந்து உடல் எங்க இருக்கு? உடல் காணாம போகிற வழியில. இப்போ மனசு என்ன சொல்லுது? இருதயம் என்ன சொல்லுது? எப்பா எங்க ஆடு மாடெல்லாம் கொல்றதுக்காப்பா கொண்டாந்து எகிப்துல நல்ல தண்ணி குடிச்சிட்டு இருந்தோமே, சோதரம் நல்ல தண்ணீர் கிடைச்சதே, லேலூயா நல்ல தண்ணி குடிச்சிருந்தோமே. ஆமென், சோதரம் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்து சொல்ல போறோம் 14:11 வாசிங்க. 14:11 யாத்திராவும் 14வது அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரமா. நீங்க இப்படிலாம் நினைக்கப்படாது. மோசேயை நோக்கி, ஏயா எகிப்துல சவக்குழி இல்லைன்னா இங்க கொண்டு வந்திருக்க. தோத்திரம். நிறைய பேர் பாருங்க, சோத்திரம் கணவர் வா சர்ச்சைக்கு போவோம், நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம், ஆண்டவர் இப்படியா நம்மளை நல்லா இருக்குவார். ஆமா, எங்க ஊர்ல இல்லாத தோத்திரம் அது என்னது, கல்லறையா? தோத்திரம். அங்க போய் என்ன கல்லறை கூட்டு போறதானே கொண்டு வரையாரு, என்ன குழியில வைக்காதானே கொண்டு வரையாரு, என்ன அதுல வைக்க கொண்டு வரையாரா, இதுல வைக்க கொண்டு வர, ஆராதனைக்கு வர்றதுக்கு சபைக்கு வர்றது இதுக்கு சில மாறியும் நடக்கும். சிலர் சோத்திரம் வீட்டில் சிலர் சில மனைமார்கள் கேட்பாங்க கணவனை, வாங்க ஆராதனைக்கு போவோம் சபைக்கு போய், ஏன்னா அங்க போய் சாவறதுக்கா? கேட்கலையா ஒருத்தரா? அமைதியா இருக்க பொறுத்து அப்படியே கேள்வி யாருமே கேட்கல போல காதுல. சோத்திரம். நிறைய பேர் கேட்காங்க, எங்களுக்கு கேட்குது இல்ல, உங்களுக்கு கேட்குதா இல்லையா? எங்களுக்கு கேட்குது. சோத்திரம். அல்லேலூயா. எங்களை சாவரக்கா கூட்டிட்டு போற அப்படி கேட்காங்க. சோத்திரம். இவங்க அப்படி கேட்டாங்க. உடல் எங்க போகுது? உடல் ஜீவனுக்கு நேரா போகுது, ஆனா இருதயம் சாவுக்கு நேரா போகுது. சோத்திரம். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனத்தை வாசி பாருங்க. ஆகையால் சாரி எண்ணாகமும் 11 அதான் எங்கேயோ போகுதுன்னு பார்த்தேன். எண்ணாகமும் 11 4-5 வாசிங்கள். எண்ணாகமும் 11 4-5. மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். அழுது நமக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார்? அடுத்த வசனம். நாங்க எகிப்துல சும்மா துட்டு இல்லாம இலவசமா சாப்பிட்ட மச்சான், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு. தோத்திரம். அல்லேலூயா. ஓசில வாங்கி சாப்பிட்ட இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இவ்வளவு மொத்தமா 100 ரூபாய்க்கு வாங்கிடலாம். பரலோகத்தை வாங்க முடியுமாயா? இந்த கானான் தேசம் தான் அங்க எப்படி சொல்லி இருக்கு? கானான் தேசம் எப்படிப்பட்டதா? பாலும் தேனும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவன் எதை யூக்கல வைக்கான்? இந்த மாதிரி உலக சின்ன ஆசீர்வாதங்களுக்காக ஒன்றும் இல்லாத காரியம். நேற்றைக்கு பாஸ்டர்மாவுடைய செய்தி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அதில் வரும், யூடியூப்பில் வரும். நேரத்துக்கு செய்தியை காணுங்க. தோத்திரம். முக்கியமான ஆசீர்வாதத்துக்காக முக்கியமான நன்மைகளை விட்டு அலட்சியம் பண்ணி ஒன்றுக்கு ஆகாத காரியத்தை போய் நேசிக்கிற நபர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத செய்தியாக கொடுத்துருந்தாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் நல்ல வீட்டில் போய் நேற்று செய்தியை அந்த யூடியூப்ல இருக்க எடுத்து பாருங்க. தோத்திர கர்த்தர் நல்லவர். சின்ன காரியத்திற்காக, சிற்றின்பத்திற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பத்திற்காக அவன் பேரின்பத்தை என்ன செய்கிறான்? விட்டுவிட நினைக்கிறான். தோத்திரம். அல்லேலூயா. நீ திரும்பி பார்க்கப்படாது, நீ போகிற வழி கானான் தேசம், நீ போகிறது பரலோகத்துக்கு போற, கலப்பையில் கை வச்சுட்ட, பின்னிட்டு திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லி விட்டா சரி 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 சரின்னு போய்கிட்டு பாய் தூரம் போய் நின்று என்ன செய்யறது? திரும்பி பார்க்கறது. தோத்திரம். பாய் தூரம் போயே ஒன்னையும் சொல்லலப்பா, அவனை தான் சொல்றேன். தோத்திரம். கானானுக்கு போகிறவர்கள், பரலோகத்துக்கு செல்கிறவர்கள் அதே நேரம் வைத்து என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கும். திரும்பி நினைச்சக்கூடாது, எகிப்தை பார்க்கக்கூடாது, உலகத்தை திரும்பி நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னும் நிறைய இடத்துல சொன்னாங்க, எகிப்துக்கு திரும்பி போவதே நலம், எகிப்தின் தண்ணீரை குடிப்பதே நலம், எகிப்து தேசத்திற்கு ஸ்தோத்திரம் இங்கே தண்ணீர் இல்லை, அப்பவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கே போனால் எல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை என்ன செய்தார்கள்? மாறி மாறி சொல்லி கொண்டே இருந்தார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனா இவங்களை நடத்துற மோசே என்ன சொன்னார்? இவங்களை நடத்தின மோசே என்ன சொன்னார்? தம்பி நீங்க போகலாம், நீங்க 2 பேரும் போகலாம். தம்பி போங்க, ஐயா போங்க. மோசே அவனுடைய முகம் வெட்கப்பட்டதா வெட்கப்படவில்லையா என்பதை குறித்து ஒரு 4.5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தோத்திரம். ஒரு பக்கத்தில் ஸ்தோத்திரம்
எகிப்தை வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு பக்கத்தில் மோசே தெரிந்து கொண்டதை வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்தை திருப்பி ஸ்தோத்திரம் 27வது வசனத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விசுவாசத்தினாலே இல்லை, அதுக்கு கொஞ்சம் முன்னால் இருந்து நம்ம கவனிக்கணும். ஸ்தோத்திரம் 24வது வசனத்திலிருந்து நம்ம கவனிக்க போகிறோம். 24வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே கவனிங்க. நீங்க பைபிள் வாசிக்காட்டாலும் பரவாயில்ல, பைபிள் திறந்து கையில் வச்சிருங்க. 4 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? மோசே அவனுக்கு முன்பாக 2 காரியம் இருந்தது. 2 காரியம், ஒவ்வொரு பாயிண்ட்லயும் 2 காரியம் இருந்தது. ஒன்று, தேவ ஜனங்களோடு துன்பம் அனுபவிப்பது, தேவ ஜனத்தோடு பாடுகளை அனுபவிப்பது. இன்னொன்று ஸ்தோத்திரம், எகிப்தில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பாவ சந்தோஷம். எகிப்தின் அரண்மனையில் இருக்கிற பாவ சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் டான்ஸ் என்ன, ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, அரண்மனை கொண்டாட்டம் என்ன, அரண்மனையில் சாப்பாடு என்ன, அரண்மனையில் குதூகலம் என்ன, சண்டை என்ன, போட்டி என்ன, தோத்திரம். ஒவ்வொரு நிமிடமும் உற்சாகமாக இருக்கலாம். அரண்மனை வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நிமிடமும் எப்படி இருக்கலாம்? ஆமா, ராஜாவுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், இளவரசனுக்கு பிரச்சனை இல்லைல்ல. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? ராஜாவும் நிறைய காரியத்தை அவர் என்ன செய்வார், சந்திப்பார். ஆனா இளவரசனுக்கு பிரச்சனையே கிடையாது, எப்போதும் கொண்டாட்டம் தான். அவன் இந்த 2ல் 1 அவன் இப்பொழுது என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். உங்களுடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? 2ம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிந்து கொண்டால் கீழே விழுந்து விடுவீர்கள், வனாந்திரத்தில் அழிந்து போய் விடுவீர்கள். ஒன்று, தேவ ஜனங்களோடு பாடுகளை அனுபவிக்கணும். ஆமென். தேவ ஜனத்தோடு உபத்திரவத்தை அனுபவிக்கணும், தேவ ஜனத்தோடு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும், தேவ ஜனத்தோடு எல்லா காரியத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, அந்த எகிப்தின் பாவ சந்தோஷம். அல்லேலூயா. உலகத்தின் பாவ சந்தோஷம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த அந்த பாவ சந்தோஷம். 2ல் 1 தான் தெரிந்து கொள்ள முடியும். ஒன்று, தேவ ஜனங்களோடு சபையில கடந்து வந்து இங்க இருக்கிற துக்கம், இங்க இருக்கிற மகிழ்ச்சி, இங்க இருக்கிற இன்பம் துன்பம் இதிலே கலந்து கொள்வது ஒன்று. இன்னொன்று, அந்த முந்தின வாழ்க்கை. 2ல் 1 தான் நினைச்ச முடியும், சூஸ் பண்ண முடியும். நீங்க எதை சூஸ் பண்ண போகிறீர்கள், அல்லது எதை சூஸ் பண்ணி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள்? 2ல் 1 கரெக்டாக நீங்க தெரிந்து கொண்டு போனால் அது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அப்போ அங்கே போனாலும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆனால் எங்கே போய் சேர முடியாது, அவ்வளோதான் வித்தியாசம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கை வைத்த ஆண்டவர்கள் சொல்லுவோம். 2வதாக நோக்கம். நோக்கம் நோக்கம் சொல்றத இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்ன எப்படி சொல்லலாம்? நோக்கம், லட்சியம், லட்சியம், திட்டம், தரிசனம். நோக்கம் என்பதற்கு நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கலாம். தோத்தன் இந்த மோசேனுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்றால் 2 காரியம் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. ஒன்று, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன். ஒரு நோக்கம் என்ன? பார்வோனுடைய குமாரத்தியின் மகன். அவனுக்கு நிறைய திட்டம் இருக்கு, அவனுக்கு நிறைய தரிசனம் இருக்கு. இளவரசனுக்கு என்று பல திட்டங்களையும் தரிசனங்களையும் ராஜா வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஒரு பிள்ளையை பத்திரிக்கீங்கன்னா அந்த பிள்ளைக்கு நீங்க என்னெல்லாம் கற்பனை பண்ணியிருப்பீங்க? பத்திரம் என்ன கற்பனைலாம் பண்ணியிருப்பீங்க? பிள்ளை பெக்கிறதுக்கு முன்னாலேயே பேர் வச்சிருக்கிறான் நம்மளு. தோத்திரம், பிள்ளை பெக்கிறதுக்கு முன்னாலேயே என் பிள்ளைய இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அண்ணன் அம்மா அந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி செய்வேன்னு சொல்லி கற்பனை உலகத்தில் தட்டி விடுறான். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு பிள்ளையை குறித்து ஒவ்வொரு தரிசனம் திட்டம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? நிறைய பேர் தங்க பிள்ளைகளை படிக்க தொடங்கும் போதே டாக்டரா படிக்க வைக்கணும். என் பிள்ளை கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், டீச்சர், ஊழியக்காரன், அரசாங்க வேலை. சிலர் என் பிள்ளை எவ்வளவு படித்தாலும் தொழில் பண்ணணும், இந்த மாதிரி என்ன செய்யணும், தொழில் பண்ணணும். அப்படி இந்த பிறக்கும் போதே என்ன செய்கிறார்கள், பல திட்டங்களை. இவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற ஒரு பெரிய திட்டம், ஒரு தரிசனம், ஒரு நோக்கம் இவனுக்கு என்று இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இவன் அதை வெறுத்து விட்டு எதை தெரிந்து கொண்டான்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தான். கைவர்த்த ஆண்டவர் வேற சொல்லுவான். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால இனி வரக்கூடிய ஒரு பெரிய பலன் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. நிறைய பேர் இதோடி சரி அதுக்கு வர நடக்குது யாருக்கு தெரியும், நமக்கு தான் ஒன்றும் தெரியாத அப்படிங்கிற எண்ணத்திலேயே நிறைய பேர் வாழ்ந்து நினைச்சுகிறார்கள். இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். நாம் சுவாசிக்கிற இந்த வேதம் தெளிவாய் சொல்கிறது, இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆமென்.
ஆனால் அந்த வாழ்க்கை பெருக்கத்தின் வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கை இதே போல உலக காரியங்களை அனுபவிக்கிற வாழ்க்கை அல்ல. காலங்காலமாய் தேவனோட இருக்கிற வாழ்க்கை. ஆமென். கரமுயர்த்தி ஆண்டவர் எல்லாம் சொல்லுவான். ஹல்லேலூயா. நம்ம பார்வைக்கு ரெண்டுல எது பெஸ்டா தருது? நம்ம பார்வைக்கு ரெண்டுல எது பெஸ்டா தருது? இளவரசன், பரதேசி, எது பெஸ்ட்? உங்களுக்கு இனிமே பரதேசி தான் பெஸ்ட். இளவரசன், பரதேசி எது பெஸ்டா தருது? மனிதனுடைய பார்வை உண்மையா சொல்லுங்க. மூணாவது பன்மைக்கா எதுக்கா பெஸ்டா தருது? இளவரசன் அதான பெஸ்ட். அதாவது எல்லாம் கிடைக்கும், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், அது மூலமா ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் பல சாதகமான சூழ்நிலைகள் கொண்டது எது? இளவரசன். ஆனா இனி வரும் பலன், அந்த பாடு, அந்த பிரச்சனை, அந்த உத்தரம் யாருமே என்ன செய்யறது இல்லை, தெரிஞ்சிடும். ஆனால் மோசே அதைத்தான் தெரிந்தெடுத்தான். ஆமா, மோசேயினுடைய தெரிந்தெடுப்பு, அவனுடைய நோக்கம், திட்டம், தரிசனம் அந்த பரதேசி வாழ்க்கையை தான் அவன் என்ன செய்தான், தெரிந்து கொண்டான். அதனால தான் தேவன் அவனுடைய முகத்தை வெட்கப்படுத்தவில்லை. ஆமென். ஏய், சத்தம் போடாம இருடா, உனக்கு தண்ணி தானே வேணும். போல வச்சு ஒரு தட்டு தட்டினான், தண்ணி வந்துச்சு. அவன் முகம் என்ன செய்யல, வெட்கப்படலை. நீ கவலைப்படாதீங்க, கடைசி நேரமா இருக்கலாம், இக்கட்டான நிலைமையா இருக்கலாம், நீங்க ஒரு தட்டு தட்டினா திறக்கும். ஆமென். கைவேர் தாண்டவர் ஒரு வேலை சொல்லுவான், நீங்க தட்டும் போது திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? நான் தட்டினா திறக்கும்னு சொல்றேன். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மோசே ரெண்டாவது சூஸ் பண்ணான். ஆமென். மூன்றாவதாக அவன் பாக்கியமாக எண்ணினான். பாக்கியமாக. நீங்கள் தோத்திரம், ரட்சிக்கப்பட்டது பாக்கியமான்றீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டது, இந்த சபைக்கு கடந்து வர்றது, ஆண்டவரை ஆராதிக்கிறது ஒரு பாக்கியமா நினைக்கிறீங்களா? தோத்திரம். இந்த மோசே என்ன செய்தான்? அவனுக்கு முன்னால் ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்னு எகிப்துல இருக்கிறதான பொக்கிஷம், எகிப்துல இருக்கிற பொக்கிஷம். ரெண்டாவது அவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. நிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுபட்டு பெரிய கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணி தோத்திரம் சில ஆயிரத்தை கையில இருந்து செலவழிச்சு தோத்திரம் எப்படியாவது அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் நம்ம ஒன்றை ரெடி பண்ணி எடுத்து தோத்திரம் வாழ வச்சா 6வது மாசத்துக்குள்ள சண்டையை போட்டு தோத்திரம் கடைசியில் அதுக்கு பழியாரு? அதுக்கு பழியாரு? மாஸ்டர். தோத்திரம் போட்ட கெட்ட வார்த்தை என்ன? தோத்திரம் எங்கனாலும் அடிப்பேன், பார்க்குற இடத்துல அடிப்பேன்னு சொன்ன வார்த்தை என்ன? இதெல்லாம் யாருக்காக சகிக்கணும்? கிறிஸ்துக்காக சகிக்கணும். சைக்கிள்னா ஊழியத்தை செய்ய முடியாது, செய்ய முடியாது. தோத்திரம். அல்லேலூயா. இதை பாக்கியமா நினைக்கிறேன், இதை நான் பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி ஒரு நாளில் வாழ்ந்தாள். ஒருத்தர் ஒரு வார்த்தை கை நீட்டி செய்ய முடியாது, பேச முடியாது. தோத்திரம். அப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தோம். இன்னைக்கு இதெல்லாம் கேட்கறது கத்தர் வச்சுருக்கோம். இதுதான் பாக்கியம். ஆமா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. ரெண்டுல எது பெஸ்ட்? பொக்கிஷம். எகிப்தின் பொக்கிஷம்னா நீங்க சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. எகிப்தின் பொக்கிஷம் நீங்க உங்களுக்கு தெரியுமா? பொக்கிஷம் ஏதோ 10 ரூபா நோட்டில் கொஞ்சம் வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஒரு மம்மியை உடைச்சு பாருங்க, தெரியும். தோத்திரம். இந்த மம்மி, இந்த பிரமிட் சொல்றாங்களே, இந்த பாரோ மன்னன், அவனுக்கு தான் இந்த பெரிய பிரமிட்லாம் கட்டாங்க. அதுல ஒரு மனுஷன், ஒரு ராஜா இறந்த உடனே அது வரைக்கும் அவன் சேர்த்து வச்சிருந்த நகையில ஒரு பெரிய பகுதி அது உள்ள என்ன செய்வாங்க, வச்சிருவாங்க. அவங்க நினைச்சாங்க மறுபடியும் இவர் என்ன செய்வாரு? ஏங்க மறுபடியும் இவர் என்ன செய்வாரு? பாரோ மன்னன் மறுபடியும் என்ன செய்வாரு? இவர் மறுபடியும் பிறப்பாரு. அப்போ இந்த நகையெல்லாம் என்ன செய்யும்? உதவியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அவர் யூஸ் பண்ணது நிறைய பொருளெல்லாம் போட்டு எல்லாம் புதைச்சி க்ளீனாக இல்லை சூப்பராக உயிரோடு இருக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. தோத்திரம். ரொம்ப நாள் இது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய மருந்துகள் எல்லாம் அடித்து தோத்திரம் நிறைய காரியங்களை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆமாம். இதை பின்னாட்களில் கேள்விப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், தோத்திரம் ஆராய்ச்சியாளர்கள், திருடர்கள், கள்ளர்கள் எல்லாம் சேர்ந்து நினைஞ்சாங்க. ஒரு டம்மி கூட, ஒரு மம்மி கூட விடாமல் நினைஞ்சாங்க. அவளத்தையும் உடச்சி இருக்கிறதெல்லாம் கொண்டு போயிட்டான். தோத்திரம். இப்போ இருக்கிறது எல்லாம் சும்மா டம்மியாக தான் இருக்குது. இப்போ இருக்க மம்மியிலலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் டம்மி. நான் மம்மின்னா நீங்கள் முழிக்கிறத பார்த்தா ஏதோ தப்பாக சொல்லிட்டணும். நான் உங்கள் மம்மியை சொல்லலை, அவங்க டம்மி கிடையாது. அவங்களாம் பெஸ்ட்டு, அப்படிதானே? சோத்திரம். கர்த்தர். நான் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற அந்த பிரமிடு தானே,
பிரேமேட்டு தானே? சரி, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எல்லாம் நம்ம சொல்லி தரமாட்டாங்க, கோபத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம், கர்த்தர் நல்லவர். நாலாவதாக இந்த மோசே உறுதியாக இருந்தான். நாலாவதாக இந்த மோசே எப்படி இருந்தான்? உறுதியாக. முதல்ல அவன் தெரிந்து கொள்ளுதல் சரியாக இருந்தது. ரெண்டாவது அவனுடைய தரிசனம், திட்டம், நோக்கம் தெளிவாக இருந்தது. மூன்றாவதாக அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தைய பாக்கியமாக எண்ணி அந்த எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டான். கர்த்தர் நல்லவர். ஆமா. நாலாவதாக அவன் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் அதரிசமானவரை தரிசிக்கிறதுல உறுதியாக இருந்தது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க தரிசனத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? அநேகர் தரிசனத்தை அப்படியே அப்பப்ப தேவைக்கு நினைச்சாங்க, மாத்திக்கிறாங்க. தோத்திரம், கர்த்தர் நல்லவர். 4 காரியத்தில் மோசே உறுதியா இருந்தான். அவனுடைய முகத்தை கர்த்தர் என்ன செய்யல. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு உடனே, இப்ப எழும்ப போறோம். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு கேள்வி, யாரு மோசைய கர்த்தர் வெட்கப்படுத்தலையா? எப்படி வெட்கப்படுத்தல? கடைசியில் கானான் தேசத்துக்குள்ள போக முடியாம ஆயிட்டானே அப்படின்னு ஒரு கேள்வியோடு நான் வேத புஸ்தகத்தை திறந்து அதற்காக தியானம் செய்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நானே அவனை என்ன செய்தேன்? அடக்கம் பண்ணினேன். இந்த உலகத்துல என் கையால அடக்கம் பண்ணின ஒரே ஒரு ஆள். அல்லேலூயா. ஆமென். அப்போது நான் அவனை வெட்கப்படுத்தல, இன்னும் அவனுக்கு நான் நாட்களை வைத்திருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுரூப மலையில, மறுரூப மலை எங்க இருக்கு? மறுரூப மலை எங்க இருக்கு? ஆமா, அந்த மலையில தான் அவர் மறுரூபமானார். அது எங்க இருக்குமா? ஸ்தோத்திரம். அது எங்க இருக்கு? முன்னால கானான் தேசம் என்று சொல்லப்பட்ட இடத்துல இப்ப இருக்கு. அந்த மறுரூப மலையில தான் இந்த சீஷர்களும் இயேசுவும் அங்க போய் நின்று மறுரூபம் ஆகும் பொழுது அங்கே மோசேயும் எலியாவும் அங்கே வந்து நின்று ஒருவருக்கு என்ன செய்தார்களாம்? பேசிக்கணும். எந்த மோசையால கானான் தேசத்துக்குள்ள போக முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அந்த மோசே அங்கே மறுரூப மலையில நின்றான். ஆமா. கைவேர் தாண்டவர் எல்லாம் சொல்லுவோம். நல்ல கைவேர் தாண்டவர் எல்லாம் சொல்லுவோம். அத்துடன் முடியவில்லை. அந்த மகா உபத்திரவ காலத்திலே 2 சாட்சிகள் அங்கே தோத்திரம் என்ன செய்வார்கள்? தேவனுக்காக அவர்கள் சாட்சியாக நிற்பார்கள். தோத்திரம் 3 நாள் அளவும் அவர்களை கொலை செய்து அங்கே போடுவார்கள். அதை எல்லாரும் என்ன செய்வார்களாம்? பார்ப்பார். 3 நாள் கழித்து அந்த ஆவி அங்கே உள்ளே வந்து பிரவேசித்து அவர்கள் உயிரோடு என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். அதுவும்